ஜனவரி 1 ப்ரமோஷன் வந்துருச்சு. எல்லாரும் ஆசையாக ஓடி போய் பார்த்தாங்க. நான் ரொம்ப சாதாரணமாகவே இருந்தேன். ஏன்னா என் பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமே அப்படின்ட்டு. உர்மிளா பேர் இருந்துச்சு, பழனிக்குமாரோட பேர் இருந்துச்சு, இஸ்மாயிலோட பேர் இருந்துச்சு. என் பேர் சீனிவாசன். தேடி தேடி பார்த்தேன், என் பேர் இல்லை. ஆனால் அந்த அலுவலகத்தில் நான் தான் சீனியர். எனக்கு அப்படியே ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னுடைய பிஏ ஓடி வந்து சாவித்திரி கண்ணீர் மல்க என்கிட்ட வந்து கேட்டா, என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, உங்களை விட ஜூனியர் பேர்லாம் வந்திருக்கே, உங்கள் பேர் வரலையே சார் அப்படின்னு சொன்னான். அவள் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. பரவாயில்ல பார்க்கலாம், ஏதாவது கிளரிக்கல் மிஸ்டேக்காக இருக்கும், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிட்டேன். எல்லாருடைய பேரும் வந்திருக்கு. எனக்கு ஜூனியர், என்னோட 3 பேட்ச் ஜூனியருக்கெலாம் வந்திருக்கு ப்ரொமோஷன். எனக்கு வரவே இல்லை. பழனிக்குமார், இஸ்மாயில், ஊர்மிளா எல்லாருடைய பேர் வந்துருச்சு. அப்போது எனக்கு அப்படியே ஒரு பெரிய உடனே பிஏக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஏக்கு, என்ன சார் ஆச்சு, எதுவும் மிஸ்டேக்கா, என்னுடைய பேர் வரலையேன்னு. அவர் கேட்டார், அப்படியா, நாங்கள் இதெல்லாம் இப்போ பார்க்குறதில்ல, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் தான் பார்க்குறாங்க, நான் வேணால் விசாரிக்கிறேன், விசாரிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். எனிவே நீங்கள் வந்து பெரியவரை வந்து ஈவினிங் 4 o'clock பார்த்துருங்க, ஃப்ரீயாக தான் இருப்பார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கடையில் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம ஏதாவது வேறு ஏதாவது சிஆரில் எதுவும் கோளாறு இருக்குமா, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் எதுவும் கோளாறு இருக்குமா, எப்படி நம்மளுடைய பேர் மிஸ்டேக் வெளியே வராமல் போச்சு ப்ரொமோஷனில், கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே இருந்தது. இதுக்கடையில் சாவித்திரியை பாருங்கள், ப்ரொமோஷன் ஆகி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே போய் மாலை போட்டுட்ருக்கா ஊர்மிளாவுக்கு. என்னுடைய பிஏ துரோகி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணீர் ஒடிச்சா உனக்கு வரலையேன்னு சொல்லி, இப்போ போய் மாலை போட்டு கும்மாளம் அடிச்சிட்ருக்கா என் கண்ணு முன்னாடியே. இதுதான் வாழ்க்கையா? எனக்கு அப்படியே வருத்தமாக இருந்தது. இதை விட கொடுமை என்னென்னா, ஊர்மிளா வேகமாக வந்து, சார் ஐ கேன் பிலீவ் இட், எப்படி சார் என் பேர் வந்திருக்கும் உங்கள் பேர் வரலன்னு வேறு கேட்குறா. எப்படி இருக்கும் பாருங்கள் எனக்கு. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், ஏதோ ஒரு மிஸ்டேக்காக இருக்கும், நான் பார்க்குறேன்னு சொல்லி சமாளித்து, இனிமே வாழ்த்துக்கள், இனிமேல் நான் உங்களுக்கு கீழே தான் நான் வேலை பார்க்க வேண்டியிருக்கும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பினேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கலப்பரம். அந்த ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் நிறைய பெரிய கேக்கு டப்பாக்களோடு வந்துட்டான். எல்லாரும் அவனுக்கு கேக் ஊட்டுறதும், அவங்களுக்கு கேக் ஊட்டுறதும் ஒரே இறைச்சல். அவனும் மெல்ல கதவை தட்டிட்டு உள்ளே வந்து, சார் என்ன சார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், இதை கொண்டாடவே என்னால் முடியல சார், ப்ரொமோஷனை உங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு கிடைச்சிருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை நீட்டினான். அப்பா நான் டயபெட்டிக்ப்பா, எனக்கு நான் கேக்கு சாப்பிட்றதில்ல. இல்லை சார், எனக்காக நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கி சாப்பிடணும் சார்னு சொல்லி டேபிளில் வச்சுட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு விரக்தியாக இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு நான் உடனே காலி பண்ணணும், அந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். மெல்ல வெளியே வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிவிட்டு, மனசை கல்லாக்கிக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, எனவே பாய் சி யூ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் கிளம்பி வந்தேன். வர்றப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் எப்பயும் கலகலன்னு பேசிகிட்டு இருப்பான், அவன் அமைதியாக இருக்கான் டிரைவர். அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு போல் இருக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்றது. உருன்னே வந்தான். அப்படியே விரக்தியாகவே நான் வந்தேன். வந்து இதுக்கடியில் 4 மணிக்கு பேச சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஏவுக்கு அடிக்கிறேன். ஒரு அசல சார், பாஸ் வந்து மீட்டிங்கில் இருக்கார் சார், நீங்கள் அப்புறம் கூப்பிடுங்க சார், நான் 5 o'clock நான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கேட்டுட்டு எதுவும் மிஸ்டேக்கான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா 6 மணி ஆச்சு, ஃபோன் பண்ணல. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன். வெறுத்து போச்சு எனக்கு. அப்படியே ஒரு விரக்தியோடய வீட்டுக்குள்ளே போய் உள்ளே நுழையிறேன். என் ஒய்ஃபை எதிர்கொண்டு வந்துட்டாங்க. என்ன உங்கள் பேர் இல்லையாமே, என் ஒய்ஃப் பேர் பகீரதி, என்ன உங்கள் பேர் வரலையாமே அப்படின்னு சொன்னான். அவளுக்கும் தெரிஞ்சு போச்சா, உனக்கு எப்படி தெரியும்னா, எதான் உங்கள் பிஏ சாவித்திரி சொன்னாலே எல்லாத்தையும் விலாவரியாக நான் அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா, ஏதாவது கிளரிக்கல் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டா அவள் அப்படின்னா. சரிங்க, ஊர்மிளாவுக்கெல்லாம் கிடச்சிருக்குனாங்க. இந்த பாருங்கள் 4வது வீடு, அவளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, உங்களை விட 4 பேட்ச் அவள் கம்மி. இல்லைம்மா 3 பேட்ச் தான்மா அவள் கம்மி. எனிவே இருந்துட்டு போட்டோம், உங்களை விட ஜூனியர் தானே, அவளுக்கு கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஏன் கிடைக்கல, எப்படி விட்டீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா, உங்களை என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க அந்த ஆஃபீஸில், ஆஃபீஸ்னு தலையை கட்டிட்டு அழுதேலே, வீட்டை கூட நீங்கள் சரியாக கவனிக்கலை, இந்த நேரமும் ஆஃபீஸு, உங்களை வச்சு அங்கே தூக்கி கொண்டாடுற மாதிரி கொண்டாடினீங்களே, இவ்வளோதானா, ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறப்ப என்னால் தாங்கிக்க முடியலம்மா, விடுமா, என்னம்மா ப்ரமோஷன் பார்த்துக்கலாமா, நம்ம கேட்டுக்கலாம், அவசரப்படாமல் சிஆரில் கூட ஏதாவது, சிஆர்னா என்ன, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டுமா, அதில் என்ன அளவாக இருந்துட்டு போட்டோம்,
உங்களுக்கு நீங்கள் சீனியர் தானே, உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் ஊர்மிளாவுக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்கணும். அப்படி ஒரு கேவலம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூட வாங்க. இந்த அவமானத்தில் என்னால் தாங்கிக்க முடியாது. பாருங்கள், அவளை பண்ணிக்கிட்டு இருக்க அலம்பெல்லாம் பாருங்கள். அவளே எனக்கு ஃபோன் பண்ணுறா, ஊர்மிளா ஃபோன் பண்ணி ரொம்ப எனக்கு வருத்தம் தெரிவிக்கிறா. எனக்கு அப்படியே உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ அவமானமாக இருந்துச்சு. பாருங்கள், இவன் பழனிக்குமார், அவன் எஸ்சி, கல்யாணம் முடித்ததுக்கு மாத்திரம் உயர் ஜாதி. அவனுக்கு கிடச்சிருச்சு. அவன் பொண்டாட்டி சும்மாவே நம்மளை மதிக்க மாட்டா, கழுத்தை திருப்பிக்கிட்டு போகிறான். கழுத்து சுழுக்கிற அளவுக்கு நம்ம வீட்டை பார்க்காம எப்படி இருக்குது எனக்கு அவமானமாக. எல்லாரும் என்னை துக்கம் விசாரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உழைக்காமல் இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோ சின்சியராக அந்த அலுவலகத்துக்காண்டி உழைச்சிருக்கிறீங்க, அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு குண்டூசி எடுத்துகிட்டு வந்துருப்பீங்களா நீங்கள் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு? ஒரு நாள் அவசரத்துக்கு இந்த வண்டியில் என்னை ஏற்றிக்கோங்கோ, கொண்டு போய் இறக்கி விடுங்கோன்னு சொன்னேன், கேட்டேலா? அவ்வளோ சின்சியராக இருந்தேலே. இதுக்கு இதுதான் மதிப்பா? யாராக இருக்கட்டும், நான் கேட்டுக்கிறேன். நான் என்னென்ன வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். நான் இருங்க அமைதியாரு, வைக்கிறது உணர்ச்சி வசப்படாத, எடுத்தெறிஞ்சு பேசாத, வெயிட் பண்ணு, பொறுமையாக இருப்போம். நான் கேட்டிருக்கேன், அவங்க சொல்லுவாங்க, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு கிளம்புனேன். அங்கே பாரில் பழனிக்குமார் ஏற்கனவே 3 ரவுண்டு போயிட்டான் போட்டிருக்கு, உளறிட்டு உட்காந்துருந்தான். இஸ்மாயில் ரம்மி ரூமில் இருந்தான். நான் சந்துருவை தான் பார்க்க போயிருந்தேன். பழனிக்குமார் என்னை பார்த்தோன்னே வேகமாக உளறிட்டு வந்தான். அதே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கணும், எனக்கு கிடச்சதில் எனக்கு வெக்கமாக இருக்குது, உங்களுக்கு கொடுக்காதவனை சொருப்பால் அடிக்கணும், எனவே வாங்க தண்ணி அடித்து எல்லாத்தையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு உளறிட்டு இருந்தான். அப்பா, நான் ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நான் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றதில்ல, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சந்துருவை பார்க்க வந்தேன்னு சொல்லி சந்துருவை பார்க்க போனேன். சந்துரு அந்த மூளை டேபிளில் உட்காந்து குறிச்சிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் சொன்னேன், என்ன சார், எனக்குமே அதிர்ச்சியாக இருக்குது சார், அவனுக்கு பழனிக்குமார் கிடச்சது ஓகே சார், அவன் எஸ்சி கேட்டகரியில் வந்துட்டான், ரைட்டு. இந்த பாருங்கள், மோர் மிளகா ஊர்மிளாவுக்கும் பத்தமட இஸ்மாயிலுக்கு எப்படி சார் கிடச்சிச்சு? அதான் சார் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த பத்தமட இஸ்மாயில் இருக்கானே, அவன் மேல் ஆஃபீஸில் பூரா காட்ஃபாதர்ஸ் அவனுக்கு இருக்காங்க சார். அவன் வேண்டப்பட்ட ஆள் அங்கே இருக்காங்க, அவன் ஆளுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவனுக்கு போட்டிருக்காங்க. இது உரிய கொடுமை சார். அவனெல்லாம் இஸ்மாயில் அப்படி நான் பேசிகிட்டு இருக்கப்போ இஸ்மாயில் வந்துட்டார். அவன் சொல்லிகிட்டு இருக்கப்போ உடனே அப்படியே மாற்றிட்டாப்புல சந்துரு. வாங்க வாங்க இஸ்மாயில், உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், பார்ட்டிலாம் பக்காவாக கொடுத்துடணும், சும்மா சாதாரண பார்ட்டிலாம் கொடுக்கக்கூடாது, வெயிட்டாக கொடுக்கணும், நாங்கள் சொல்கிற இடத்துல தான் கொடுக்கணும், சூப்பர் பார்ட்டியாக இருக்கணும், வச்சு கொளுத்திடலாம் அப்படின்னு சொன்னோடனே இஸ்மாயில் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். சார், எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், உங்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னப்போ நான் அந்த சந்துருவும் லைட்டாக எடுத்து கொடுத்தான். உனக்கு கிடச்ச கூட பரவாயில்லப்பா, ஊர்மிளாவுக்கெலாம் கிடச்சிருக்கேன், ஊர்மிளாவுக்கு எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னோடனே அவன் உள்ளங்கையை விரித்து விரல்களை மடக்கி காட்டினான் சிம்பாலிக்கா. சரி, எனவே யாருக்கே கிடச்சிருச்சு, எனக்கு என்னப்பா அப்படின்னு. எனவே நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நம்ம டைரக்டரை பார்த்து கேட்டுக்கலாம், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாமல் போங்க அப்படின்னு நான் சந்துரு. நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வெளியில் வர்றேன், ரெட்டி வீட்டு நாய் கூட என்னை பார்த்து குலைக்குது. அதுக்கும் தெரிஞ்சு போச்சு போட்டிருக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி. அப்படியே ரொம்ப சோகமாக உள்ளே வந்தேன். எங்கள் பாருக்கு போயிட்டு வரையலா அப்படின்னா பகீரதி ஆமாம் அப்படின்னேன். நான் சந்துருவை தான் பார்க்க போனேன், விசாரிக்க போனேன் அப்படின்னேன். என்ன சொன்னாங்க அப்படின்னால யாருக்கு எதுவுமே தெரியல, என்ன ரீசன்னே தெரியல, அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளரிக்கல் மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கெசட்டில் போகிறது அதுலாம் கிளரிக்கல் மிஸ்டேக் ஒருத்தருக்கு 2 பேர் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. அடிஷ்னல் செக்ரட்டரி கோபால், டாக்டர் கோபால் தான் மெயினாக அதை பார்த்துருக்காரு, அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் சாயந்தரம் மீட் பண்ண போனேன், முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நான். சரி ஓகே, உங்கள் ப்ரொமோஷனே கொடுக்க வேணாம், நீங்கள் போகாதீங்க, நம்ம நிம்மதியாக இருப்போம், அவள் கழுவிடுங்கோ, என்னையோட சங்காத்தமே வேண்டாம், பேசாமல் ஒரு ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துருக்கோம், வேண்டாம், நீங்கள் பேசாமல் நிம்மதியாக இருங்கோ. ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி நம்மள்ட்ட அடிக்கடி பேசின்னு இருக்கா, அவள் ஒரு நார்த்தன் கம்பெனி, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம், பேசாமல் வெளியேறிருக்கோம், இந்த கம்பெனி வேணாம், இந்த கவர்மெண்ட் வேணாம், இவங்க மரியாதை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி முடித்தா. அவசரப்படாத, போய் படு அப்படின்னு சொல்லி அவளை போய் படுக்க வச்சேன். நானும் படுத்தேன். நான் தூக்கமே வரலை, எனக்கு கனவாக வருது. நான் அமைதியாக உட்காந்துருக்கேன். யாரோ ஒரு மாமா மாதிரி ஒருத்தர் வேஷ்டி கட்டிட்டு வந்துட்டு, நீங்கள் எந்திரிச்சு வெளியே போங்கோ, இந்த ரூமை இஸ்மாயிலுக்கு கொடுக்கணுன்றார், உங்கள் சேர் எடுத்து கொடுங்கோ, இதில் ஊர்மிளா உட்காரணும், வெளியே போங்கன்றார். நான் போக முடியாது, நான் என் சேரில் தான் இருப்பேன்னு சொல்கிறேன். என் வேஷ்டி அவரதை விடாமல் நானும் வேஷ்டியை கெட்டியாக பிடிச்சிக்க தரன்னு எழுதிட்டு கொண்டு போய் வெளியில் விடுறாங்க. டப்புன்னு நான் சத்தம் போட்டு அதிர்ச்சியில் எந்திரிச்சிட்டேன். மனைவியும் தூங்கலை போட்டிருக்கு. பகீரதையும் கேட்குறா, என்ன கெட்ட கனவு கண்டேலா, சத்தம் போட்டேல் என்னமோ அப்படின்னா. மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவளும் தூங்கலை, நானும் தூங்கலை.
அப்புறம் எப்போ தூங்கினேன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு எப்படியும் ஒரு முடிவோடு இருக்கணும்னு சொல்லி ரெசிக்னேஷன் கொடுத்தலான்ற முடிவுக்கூடயே நாங்கள் வந்துட்டோம். என் மனைவி சொல்லிட்டா, வக்கீலை போய் பாருங்க, 2ல் 1 பார்த்துருவோம், கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் நான் ஆஃபீஸ் போகல. பகீரதி சொல்லிட்டா, நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போய் ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னேன். நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா இருக்குது, நான் போகணும், நான் இல்லைன்னா யாருக்கும் தெரியாது, வாயை மூடுங்கோ, இப்படியே தான் சொல்லின்னு இருப்பேன். கேஸ் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா இங்கே ஒன்றும் நடக்காது, ப்ரொமோஷன்லாம் வந்திருக்குல்ல அவள் பார்த்துக்குவா, நீங்கள் பேசாமல் வீட்டில் இருங்கோ, நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம். அப்படியே தலையில் இழுத்து போட்டு என்னத்தை சாதிச்சேன் அப்படின்னு சொல்லி அமட்டிட்டா. எனக்கும் ஒரு ஆற்றாமை இருந்துச்சு, போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆற்றாமையாக இருந்துச்சு. நானும் பேசாமல் இருந்துட்டேன், போகல. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு நான் பேசாமல் வீட்டில் இருந்துட்டேன். பார்த்து நானும் பகீரதையும் பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. பகீரதை எடுத்து, யார், கோபாலா அப்படின்னு சொல்லி கேட்டா. உடனே எனக்கு டக்குன்னு போய் இது பண்ணிட்டேன், பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு. கோபால்னா ஒரு அடிஷ்னல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தானா இவன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆக்ஷனில் வேறு கேட்டா. பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சார் நான் சீனிவாசன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஏன் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி வரல, முக்கியமான மீட்டிங், ஏன் வரல அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார். இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்ற வருத்தத்தில் தான் நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன். இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் கண்டிப்பாக வந்துடுவேன் சார், எனக்கு அந்த ஃபீல்லாம் இல்லை சார், பட் உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால தான் சார் லீவ் போட்டிருந்தேன் அப்படின்னு. ஓகே பரவாயில்ல, நீங்கள் நேரில் வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு 4 o'clock என்னை வந்து மீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டார். ஓகே அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். ஃபோனை வச்சுட்டு என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், பார்த்தியா பயந்துட்டாங்க, நான் போகலேன்னொடனே அவன் பயந்துட்டான் பாரு, நிச்சயமாக எனக்கு வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாத, நிம்மதியாரு அப்படின்னு சொன்னேன். பாருங்கோ, அவள்கிட்டையெல்லாம் போய் நீங்கள் கெஞ்ச வேணாம், ஏன் உடம்பு சரியில்லை நான் வரலைன்னு சொல்கிறேன், நீ ப்ரமோஷன் கொடுக்கல, எனக்கு அவமானப்படுத்தினேன், அதனால் நான் வரலேன்னு போல்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுங்கோ, பெரிய வாளாவா சொல்லுங்கோ, எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நானும் கூட வரவா அப்படின்னா. வேணாம் நானே பார்த்துக்கிறேன், ஐ கேன் மேனேஜ், நீ பேசாமல் வீட்டில் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பத்திரமா போயிட்டு வாங்கோ, கேட்ட கேள்விக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு வந்துருங்கோ, சும்மா பசங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனா. நீ அமைதியாரு, அவங்க தான் பயந்துட்டாங்கல்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா நியூ இயர் 2nd day தானே ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா அந்த அடிஷ்னல் செக்ரட்டரி ஒரு ரூம் முன்னாடி ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே காலண்டரும் டைரிகளும் குமிஞ்சு கிடக்கு, ஸ்வீட்ஸும். அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் உடனே பிஏ நான் போன உடனே உங்களை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. வேகமாக உள்ளே போனேன். போனோடனே அங்கே ஏற்கனவே 2 பேர் உட்காந்துருந்தாங்க. கையில் சிகரெட்டை வச்சுட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே கையை அசைச்சு அப்படி உட்கார சொன்னார். உட்கார சொல்லிவிட்டு அவங்க 2 பேரையும், ஓகே நான் உங்களை ஒரு 1/2 hour கழித்து பார்க்குறேன், நீங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டார். எனக்கு இன்னும் பெருமிதமாக இருந்துச்சு, ஒரு கம்பீரமாக இருந்துச்சு. மெல்ல அவர் வந்து உட்காந்தார், சீட்டில் உட்காந்துட்டு, டாக்டர் கோபால், இதை விட எனக்கு சொன்னது கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஊர்மிளாவுக்கு எப்படி கிடச்சிருக்குன்றப்போ என் ஒய்ஃப் சொன்னான். அப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவருடைய கார் வந்து எப்போயுமே அடிக்கடி ஊர்மிளா வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி வேறு. இதில் வேறு என் ஒய்ஃபு அவரை வந்து டாக்டர்னால் மருந்து டாக்டர் நினச்சிருந்துருக்கா. அப்புறம் தான் சொன்னேன், அவர் மருந்து டாக்டர் இல்லைன்னு. அவன் எந்த டாக்டராக இருந்தால் எனக்கு நின்ட்டான். டக்குன்னு இந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு. ரைட். இவர் வந்து என் மெல்ல கேட்டார், ப்ரமோஷன் ஏன் உங்களுக்கு நான் கொடுக்கலைன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எதுவும் சிஆரில் எதுவும் பிரச்சனையா, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் எதுவும் பிரச்சனை? நோ, உங்கள் வேலையில் எந்த அப்பலுக்கும் கிடையாது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது, அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் பர்பஸாக தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அப்படின்னாரு. ஏன் சார் என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் ஏன் அந்த 2 பேருக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா, பழனிக்குமாருக்கும் இஸ்மாயிலுக்கும், அவங்கள ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ப்ரமோஷன் கொடுத்துட்டே இல்லை, அடுத்து ஷிஃப்டிங் தான். ஒரு ஆள் பாலக்காடு, ஒரு ஆள் கல்கத்தா தூக்க போகிறேன். அது இன்னொரு பொண்ணு கூட இருப்பாள், யார் அவர் பேர் என்ன, ஊர்மிளா சார். ஊர்மிளா, அவளுக்கு வந்து ஒரிஷா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன், அவங்களெல்லாம் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு வேணும், இந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் வேணும். நம்ம திருவேடகம் செப்டம்பரில் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அந்த போஸ்ட்டுக்கு நான் உங்களை போட்டு விட்டுறேன். அதுக்காண்டி தான் வெயிட்டிங், சரியா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதுக்காண்டி தான் உங்களை நான் கூப்பிட்டேன் மெயினாக. ஸோ நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு ரொம்ப 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 இந்த அலுவலகத்துக்கு நீங்கள் முக்கியம், அதனால தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல. கிளியரா? ஓகே. ஸோ நீங்கள் கோ அஹெட், நல்லா பண்ணுங்கள், அவங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். என்ன ஆஃப்டர் ஆல் ப்ரொமோஷன்றது ஒரு 250 ரூபா கூட கிடைக்கும், அவ்வளோதானே? இல்லை சார், அப்படி இல்லை சார், ரூபா முக்கியம் இல்லை, ப்ரெஸ்டீஜ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒய்ஃபு, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க. நோ,
இந்த ஒய்ஃப்டேலாம் நீங்கள் வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. அவங்க வேறு மாதிரி தான் பேசுவாங்க. டோன்ட் டிஸ்கஸ் வித் யுவர் ஒய்ஃப். ஓகே, என்ன ப்ரெஸ்டீஜ், அவங்க ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க சார், பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி நினைக்கிறாங்களா சார், அதுதான் சார் சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, பட் கூல் டவுன். அவங்களெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் தலையிட விடாதீங்க. பாய், போய்ட்டு வாங்க, பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா பண்ணுங்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டார். நானும் அந்த 18 படி ஒரு ஆஃபீஸில் வந்து கீழே இறங்கி ஒரு வேகமாக இறங்கி வந்தப்போ 4 படி கடந்தவொடனே நின்னேன். மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, திரும்பி மேலே 2 படி ஏறினேன். அதுக்கப்புறம் என்னவே சமாளிச்சுட்டு நான் கிடுக்கிடுன்னு இறங்கி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தது வராமல் கையில் காஃபி ஆற்றிட்டு பகிரதை கேட்டேன், என்னாச்சு அப்படின்னா. அப்போ தான் சொன்னேன், விளக்கமாக சொன்னேன் அவளுக்கு. ஒன்றும் இல்லைம்மா, ஆக்சுவலாக அந்த ப்ரமோஷன் கொடுத்தது அந்த 3 பேரை தூக்குறதுக்கு தான். அவங்க ஒரு ஆள் கல்கத்தா, ஒரு ஆள் பாலக்காடு, ஒரு ஆள் ஒரிஷான்னு தூக்க போகிறாங்க. நான் இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமா, நான் வேணுமா, அதுக்காண்டி தான். வாயை மூடுங்கோ, நல்லா அவங்களை பூசி மொழிகை அனுப்பிட்டாங்கோ. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, அந்த 3 பேர் இந்த ஆஃபீஸை விட்டு போக மாட்டான், இங்கே தான் இருக்க போகிறான். நல்லா உங்களைய உங்கள் வாயை மூடுறதுக்கு, உங்களை மண்டையில் கழுவுறதுக்கு நல்லா கழுவி உங்களை அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் நடந்திருக்கு. எல்லாரும் அங்கே தான் இருக்க போகிறாங்க, நீங்கள் தான் ஏமாளி அப்படின்னா. அவசரப்படாமல் பேசாத, கம்பெனி ரூல்ஸ்னு இருக்குது, அதை பற்றி நான் பேசாத, படன்னு பேசாத அப்படின்ட்டு லைட்டாக அப்படி கையை அப்படி தட்டிட்டேன். காஃபி செதறி அவன் மூஞ்சிலாம் பட்டுருச்சு. அப்போது இவர் சொன்னது யாவும் வந்துச்சு, அடிஷ்னல் செக்ரட்டரி, இந்த மாதிரி ப்ரமோஷன் விஷயங்கள்லாம் ஒய்ஃப்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. உண்மைதான். ஏன்னா ஒய்ஃப் வந்து உண்மையை நேருக்கு நேராக சொல்லிடுவாங்க. மெல்ல அந்த காஃபியும் கண்ணீரையும் தொடச்சிக்கிட்டே, உங்கள் கோபம் பூரா இப்போ என் மேலே தான் சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டா பகிரதி. எழுத்தாளர், மறைந்த எழுத்தாளர் சுஜாதாவின் பதவி உயர்வு சிறுகதை. இந்த பதவி உயர்வு சிறுகதையில் அற்புதமான அந்த பாத்திர வடிவமைப்பு சீனிவாசன், அவருடைய பாத்திரம் வழியாக நான் உங்களோடு அந்த அவருடைய கதையை நான் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். அந்த பாத்திரத்தின் வழியாக ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இது அப்படியே கண்கூடாக நீங்கள் அந்த ஒரு கதையை படிக்கிறப்பயே இது நம்ம ஃபேமிலியில் நடந்திருக்கே அப்படின்ற ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கணவனுக்கு மனைவி அல்லது மனைவிக்கு கணவன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் எங்கெங்கேயாவது சுற்றிருப்பாங்க. நம்மளே நாமே சமாளிச்சுக்குவோம். நம்ம ஏற்படக்கூடிய தோல்விகள், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களை அப்படி அப்படியே நம்ம சொல்லி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அனுதாபப்பட்டு அப்புறம் கடைசியாக நம்மளுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி வர்றப்போ கடைசியாக நம்ம ஒய்ஃபோ அல்லது ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோ கரெக்டாக உண்மையை சொல்லிடுவாங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி. நீ ஏமாந்துட்ட, நீ உண்மை. ஏன்னா உண்மையை சொல்கிறவங்க தான் கணவனோ அல்லது மனைவியாக இருக்க முடியும். அற்புதமான கதை. வாழ்த்துக்கள். நன்றி.